பெண்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கிறபடியே ஆண்கள் கதைச்சு கூட இருந்ததுதான் கொஞ்சம் கஷ்டம் சிலவா போயிருந்தா வாங்க. நீங்கள் இந்த நேரம் வந்தா என்ன கட்டம் அந்த வடிவா இருக்கிற ஆனால் எவ்வளவு கவலை துன்பங்கள் இருந்தாலும் உன்னை போல இருக்க கற்றுக்கொள்ள வேணும் பெண்கள். உன்னை போல இருக்க பெண்கள் கற்றுக்கொள்ள வேணும். என்னன்னு அப்படியே சார் என்ன மாதிரி பெண்டைக்கு கொண்டாட்டங்கள் அது இது என் புள்ள விட்டு நாங்க நம்பி விட்டாங்க உலக நாளும் 1 மணி 2 மணிக்கு வந்துட்டு இருந்தோம். ஒரே கலகலப்பு தானே. இன்றைய கடை லீவோ? இன்றைக்கு நைட் கடையா? பிள்ளைகளா எல்லாம் பாசம் தான், அதில் வகுப்பாடு இல்லை. அணிஞ்சு வானோ அனு வெளுக்கடையிலையானோ இந்த பிள்ளையார்ச்சூடல் இருக்கு. ஆனோ வெளுக்கடையில் இந்த பிள்ளையார்ச்சூடல் இருக்கு. என்ன சரியா இன்றைக்கு தானே கடைசியா? இன்றைக்கு அந்த இது சுடுறேன்ட வேணும், பால் ரொட்டி முறுக்கு அதெல்லாம் சுடுறேன் கடைசியா. ஆனால் உண்மையாக சந்தோஷம் வேணடியானு பலகாரம் சுடுறது அது என்ற நினைக்க. இது இப்போ ரெடிமேட்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரெடிமேட்டாக வாங்குறது நல்லதோ சுடுறது நல்லதோ? ஆமாண்ணே. இப்போ எல்லாம் ரெடிமேட்டாக எடுக்கிறாங்க. நீங்களும் அனுவும் வந்து டான்ஸ் ஒன்றுருக்கான்னு சொல்லி சரமி சொல்லி கொண்டிருக்கு. ஏன் ஆக்கள் இல்லாத ஆடி உண்மையிலே என்னென்னு சொல்கிறது, அனுவிட்ட வந்து சும்மா நிறைய ஆக்கள் வந்து ரம்பி வலியுது எல்லாம் மேலே 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 நிற்கிறாங்களே. மேலே வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க. அதே மாதிரி வெளியாலயம் வந்து சொல்லி வேலையில் நிற்கிறாங்க. பாப்போம் ஓட்டைக்கலால் இந்த அப்படி ஆகும் நீட்டாக நின்று கதை வழியில் எக்கச்சக்கம் நடக்குது வழி இல்லையா? ஆச்சா கமராக்கா அவளுக்கு ரைட்டா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பிரேம் நல்லா இருக்கு. சரியா அனுசியா எல்லாம் சரியா? அனுசியா ஆசை உங்களோட விட்டே முகமாத்தான் வந்தாரோ? இந்த பிரேம் நல்லா இருக்கடா, அதான் நான் பண்ணிக்கிறேன். இப்படி நின்றே இந்த பிரேம் நல்லா இருக்கு உண்மையிலேயே. ஓமாத்தான பார்த்தோம் நினைக்கிறாவா? என்ன
நல்ல போடணும் அது அந்த போட மணியா இருக்கடா காடி அந்த இருக்கு. ஆனா கவிதாஸ் குடும்பம் போச்சு அப்படிதான் என்ன ஒரு காடி ரெட்டே போட்டுறணும். அதர் கடத்தானே அது கடத்து அது காடி காடி அது என்ன பேர் வரா சுல்லாம் சுல்லாம் ரெண்டு காடிங்க ரெண்டு ஸ்டெப் ஓமா ஓமா நீ ரெண்டு மாடா தானே பாடி போடு பாடு போடு ஆளும் ஆடிக்கறா ஏன் பிரேமதால வீடியோ எடுத்தா சரியா ரெடி 1 2 அந்த ஆறா அனல்ல அந்த டான்ஸ் எடுத்து முடிக்கல அது தம்பி நீங்க உண்மையா ஆளே அடிக்காங்க உங்களோட வீடியோல கிடக்கேறா பாரு அதுல இருக்கப்ப இன்னைக்கு இதுல பாப்போம் ஜவளம் வந்துட்டல் பார்க்கல சரி வா 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 சரி சரி உங்களோட வீடியோல எடுத்து நான் பார்த்த வீடியோவை அது புதுப்பிக்க வரும் ஆடி ரெண்டு ஸ்டெப் ஒரு ரெண்டு ஸ்டெப் காலையில 9 மணிக்கு ஓடி வந்த உடம்பு சரியில்லை இந்த ஸ்டெப் வராது அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரும் அதுக்கு 2 நாள் வெயிட் பண்ணணும் அவ சிக்கல் ஆடி ஒழுங்குறீங்க நான் மேல போனது வாங்க அதுதான் இந்த வழியில வசந்தம் ரசிகர்கள் உங்களை இருக்கு கூடிக்கொண்டிருக்கப்பா வேற கொஞ்சம் லேட்டா வாங்க வாங்க அங்க நான் வரியான் மதிய சாப்பாடு சமைக்கல நீங்க சமைச்சு சாப்பிடுது ஆறுடா தூக்க மட்டும் போட்டு தோம்பினீங்கடா கரெக்டா வரும் பாத்ரூம் என்ன நடப்பா ரெடி அங்க அங்க போய் இது வாடி காடு மறந்து வைத்தல அந்த ஸ்டெப்லாம் திரும்பி இது வந்து யோசிக்கிறாங்க வேற ஸ்டெப்ல எடுக்கிறாங்க இது ஆடுவாங்க எல்லாட்ட டான்ஸ் நீங்கள் வந்து கல்யாண வீட்டுல எல்லாட்ட டான்ஸ் நீங்க கல்யாண வீட்டுல வேணுமோ பழைய கொண்டு வந்த கலைகளை ரோட்டில் பாடி காட்ட மாட்டாங்க அந்த கலைகளை காட்டுறதுக்கு ஒரு மேடை இருக்கு அந்த மேடையில பார்ப்போம் நாளைக்கு சந்திப்போம் அது நீ என்ன யோசிக்கிற அங்க ஆடுறதுக்கு அங்க வாங்க ஓமா ஓமா ஸ்டெப் ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு வசந்தம் ஒரு பாட்டு டான்ஸ் என்ன பாட்டு கண்ணூர் கம்பெனி என்னோட அதை விட இது நல்ல மக்கா வந்து கண்ணதாசன் காரம் சூப்பரா ஓ முடியாது அறிவியல் ரெண்டு பேரும் பண்ணிடுங்க இது அழகிய லைலா வாரா சரிங்களா கம்பெனி யோசிக்கிறாரா அது யோசிக் சிங்கிங் கூட அப்படியோ ஆனா ஆடுங்க எல்லாம் மட்ட கிளப்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்து நிக்கிறேன் ஆட்டத்தை பாரு கொஞ்சம் பேர் வந்து நிக்கி ஆமா அங்க நிக்கிறோம் சோரில வந்து ஆடுறோம் நிக்கிறோம் நேத்து பார்த்தேன் நான் வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்தது அவி அந்த ஓயல்னு சொல்லி 2095 சொல்லி அவங்களுக்கு அந்த பச்சுக்குள்ள நடக்குது கவிதாசின் அம்மா ஆடு வாங்கி நேற்று பார்த்துட்டு வெளியில தண்ணி ஆட விட சின்ன பொடி ஆடு தெரியல ஆனா நல்ல காலம் மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் செத்து போயிட்டான் நேரத்தோட இல்ல உண்மையில நல்லா ஆடினோம் அது நல்லா அவன் குட்டிப்படியின் படி இல்லையா ரோட்டுல பாட்டு போட ஆட வேண்டிய ரோட்டுல நின்று சும்மா சின்ன ஸ்டெப் எடுத்து காட்டினோம் அது என்னால மறைக்கலாம் அப்பமா நீங்களும் எனக்கு பயிற்சி எடுத்து கொண்டு வருவீங்க விட பயிற்சி முன்னுட்டு நீங்க சொன்னாரு அந்த சாமி எல்லாம் பயிற்சி எடுக்குவீங்க அருமை பழகி கொண்டு பரதநாட்டிய டீச்சர் ஒன்றுமில்ல ஏனடா என்ன சோம் பண்றடா அவன் வரதம் வேறு வரதம் உழவிட்ட பாரி நாளைக்கு கதை கட்ட அவர் பெரேரா கச்சக்கலையில கொஞ்சம் கச்சக்காரிங்க ஆனா ஒரு ஃபங்க்ஷன் ரெண்டா இல்லாம வந்து கூடி ஆடி பாடி கீடி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் ஒரு நாள் தானே சந்தோஷமா இருக்கு இல்லைன்னு சொல்லுவோம் சில இடங்கள்ல சில பேர் வந்து இல்ல இழன்றாங்க அது நிச்சயம் கவலையாக்கூடாது ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா உண்மையில என்னன்னு சொல்றது ஒரு பாட்டை போட்டு சந்தோஷமா இருக்கணும் அது ஒரு நாள் தானே சில ஐதுக்கு இருக்கிறது வந்து அந்த புறாமைக்கு மறந்தெடுக்கலாம் எரிச்சலுக்கு தண்ணி வேணுமாண்டா ஊத்தலாம் அதுக்கு எங்க மருந்து எடுக்கலாம் உண்டாக காட்டி விடலாம் ஒரே இடம் ஆ நாட வேண்டிய ஒரே இடம் நைட்டு 10 மணிக்கு பிறகு இருந்தோம் அவரு
மனுஷன் பேர மதியமா எத்தனை மணி ஆகும்டா? நான் தான் தமிழ் தானே மதிய சாப்பிடலாம் இங்க மற்ற பாத்திரம் கொடுத்துக்கிறாங்க. மேல நிக்கிறா கூட நிக்கிறியா நித்திரியனும் நித்திரியே நல்ல வைக்குண்டு சீட்டு கேட்டவங்க தனியாக கழுத்து ஏலத்தை போட்டாங்க கூட விற்கிறத விட ஏலத்தை போட்டாங்க. இந்த கவரை மட்டும் கேட்டவங்க ஞாபகம் வச்சுக்க சுற்றிதாரங்க அதை கூட நான் கொடுக்குறேன். கொடுத்துடக்கூடாது. இதை வேணுமா இதுக்கு பாருங்க கொஞ்சம் இந்த கூட இருந்தது தான் கொஞ்சம் வருத்தம் வந்துட்டாங்க. கொஞ்சம் சிலவா போயிருந்தா இப்படியான டாக்டர் மேல சந்திக்கலாம்னு சொன்னா உடனடியா அப்படி இல்ல அந்த சேப் பண்ணேக்க கொஞ்சம் கோது போட்டு ரோட்டியா என்ன மண்பட்டி ஆளு கத்திரி கோலாதான் அது வந்து என்னன்னு சொல்றாரு கல்யாண வீட்டுக்காண்டி ஸ்பெஷலா வட்டி வச்சுக்கணும். அதுவும் ஒரு வடிவு தான். எல்லாருக்கும் பார்க்க சிரிப்பு வரல அப்ப அதுவும் ஒரு வடிவு தான். என்னடா அதுதான் மனுஷரை வந்து சிரிக்க வைக்கிறது அதுவும் பம்பலா இருக்குமா அதோட ஆமா ரெண்டு எடுத்துட்டு இருக்கிறது 4 கமலாக்குது. சாதாரண எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் வித்தியாசமா இருக்கும். உங்களை பார்த்தா அதான் சொன்னேன் கொஞ்சம் சிரிப்பு வேற ஒரு மாக்களை பார்த்தேன். உங்களை பார்த்தா வித்தியாசமா இருக்கு. என்ன பார்த்தா வேட்டிக்கிற சிக்கலா இருக்கு. ஏற்கனவே வந்து அண்ணன் ஒரு கடியாரம் தான் கட்டிக்கிட்டு நடக்கும் யோசிக்க தேவையில்லை. யோசிக்காத ரெண்டாம் கல்யாணம் ஐயோ சாமி ஒண்டா கட்டிட்டு சிக்கலா இருக்கும் வண்டி மாடு மாதிரி நம்ம. ஆனா உண்மையா கல்யாணம் கட்டினவர்கள் எல்லாருமே சொல்ற வசனம் இதுதானே வண்டி மாடு இப்ப இன்றைய குடிஞ்சால வாரக்கவள போராட்டமே இருந்திருக்க வேண்டாம். இந்த கிஞ்சால வாரக்கூடிய போராட்டமே இருந்திருக்க வேண்டாம். போராட்டம் அவன ரிங்காதாண்ட பின்னு திரும்பி பார்த்த 2 பேரும் வந்து வெஜிட்ட மூடுது படுக்காடு ஏசிய போடு. அதுக்கு பக்கத்துல அனுஷன் வந்து ஃபுல்லா பிள்ளைங்க வந்து பெரிய இமயமேல நிக்கிற மாதிரி நான் ஏசில இருந்து நடக்கு சரி ஆடு ஏசிய நிப்பாடு என்ன ஆடுறீமா வந்து வண்டி நிப்பாடு ஏசிய போட்டு திரும்பி ஏறணும் ஆண்டி அனுஷன். ஆனா கல்யாணம் கட்டுறபடி எல்லாருமே இப்ப சொல்றாங்க என்ன விட்டு கொடுத்து ஆம்பளை வாழ்றபடியா விட்டு கொடுத்த ஆம்பளை வாழ்றபடியால கொஞ்சம் சிக்கலாம். ஐயா ஸ்டாலின் சொல்ற மாதிரி தான் மத்தாளத்துக்கு 2 பக்கம் அடி விழுந்த மாதிரி மாறி மாறி விழுந்து இருக்கு. இந்த பண்ணி போட்டுறாங்க சோத்துல வேஷம் கண்டிப்பா மக்களே உங்களுக்கு சாப்பிடுங்க போய் தமிழ்தானே சொன்ன வண்டி மாடு மாதிரி சொல்லி நீ என்ன சொல்ற இந்த கல்யாணம் நீ ஒரு இடமா இந்த கல்யாண வாழ்க்கையை பற்றி என்ன சொல்ற நீங்கள் என்ன சொல்றீங்க? நான் பார்த்தது நான் போன கொஞ்சம் ஆச்சு உடம்பா இருந்தவர் அவர் வண்டில் அடிக்கடி ஜூரியா ஆடுங்க எடுத்து விடும் ஆம்பளியல் பைக் வருது ஆம்பளைல அப்புறம் தான் டேய் வாடா கத்தாடா டேய் நீ சாதாரண கண்களை நானு கலங்க ரெண்டு வா அட 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 31 டிசம்பர் அதுவா சும்மா சொல்றதான் பொம்பளைகள் வந்து நல்ல இது என்ன அதான்
கோட்டைக்குள்ள பிடிக்க வலிக்கிட்டு என்ன செய்யுது இடத்துக்கு எதாவது மாத்திரியா தெரியுமா நீங்க இந்த இடத்துல களத்துல இறங்கி இருக்கணும். நீங்க வாங்க நடுவுல கதைங்க. இந்த கதையில இல்ல நான் சொல்றேன் பெண்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கிறபடியே ஆண்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம் அதான் பிரச்சனை பெண்கள் வாயை திறந்தால் ஆண்கள் ஓட்டம் அதோட ஒண்ணுமே செய்யலாது ஏண்டா நிறைய பேர் இருக்கு ஆம்பளை கண்ணி விட்டா கேட்க ஒரு நாதியும் இல்ல சரியான கதை பிரதமர்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு இல்ல உண்மைதானே ஐயோ அதோ இது ஒன்று சொல்லி கண்ணீர் விட்டு நம்ம அவையிட்ட கண் கலங்கிடும் ஆனா ஆம்பளை கதையை கேட்க இங்க ஒருத்தருமே இல்லை இப்படி நடுதலாமா? இதை சொல்ல போனா கேட்கிறேன் நீங்க அவரை கதைக்க போனா அவரை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருப்பேன் சும்மா குடும்பத்துல கிட்ட குத்து விழாக்கு ஆனா அவங்க இப்ப லவ் பண்ணி கொண்டிருக்க பிரச்சனை இல்லை யாழ்ப்பாணம் கடிச்சு கூட வெய்ய சூடு கூட சூடுதான் நீ இப்ப காலம் நினைக்க தெரியும் அப்படி ஒரு 12 பார்க்க தேவையில்லை நாளே கடைக்கு உள்ள ஏசி இல்லாம இருக்கா கரண்ட் சொன்னா கடை கூட்டிடுமா ரேட்டு கூடிடுறாங்க மாத பில்லு கூடவா முடி கொட்ட போடுதா இனியும் அம்மான் எல்லாரும் அப்படி சொல்றது கல்யாணம் கட்டினா அது கொட்டினா அப்ப கல்யாணம் கட்டினா கொட்டுப்பட்டு இல்லைன்னு சொன்னா அப்ப பொம்பளையில இந்த மீசியல் தாடி எல்லாம் எடுத்து போட்டு மேக்கப் பண்ணினேன் நேர பாக்குறது எனக்கு தெரியல கேட்கறது நான் கேட்கறது சரியோமோ இல்ல முடி ஆம்பளையில் கல்யாணம் கட்டினா கொட்டுப்பட்டாலும் விட்டாலும் சரி என்று சொல்லி ஆம்பளையில் வந்து இன்னொரு ஆள் மதிக்கணும் மட்டும் நினைக்கிறது இல்லை பொம்பளையில் அப்படி இல்லை அங்க பாடுடி அம்மாவன அந்த ஒட்டியானம் ஒன்று சொட்டு வந்தாலும் என்ன அழகா இருக்கும் வந்து இஞ்சாவது வீட்டை வந்து புருஷங்காரன் வந்து மேஜ மேலே போயிட்டு வந்துருவாங்க வந்து சாப்பாடு கொடுக்க வழியில அந்த கதையா தான் இருக்கும் அவன் சன்னியாசி அந்த எந்த ரூம் கொடுக்க போறீங்க அப்படி உண்மையிலே நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா என்ன விளக்கம் பண்றீங்க இவங்களுக்கு தெரியாத அவள் ஓடி வந்திக்கிற சவரிங் தானே நீங்கள் அதை வந்து புரிஞ்சு கொள்ளாம நாங்களெல்லாம் அப்படி இல்லை அப்படி கேட்கறதே இல்லை அதுக்கு மாறா தொட்டியான வேணா நெக்லஸ் வேற மாதிரி கிடைக்கிறது நீங்க எடுத்து கொடுத்துருவீங்க கேட்கறதுலயும் பல விதங்கள் இருக்கு வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லி அழுகுறோம் இல்லையா என்ன செய்யண்டா இல்லாட்டி கேட்கப்படாண்டு இருக்கு காக்கணும் தானே கொண்டு போகிற அப்படி உலகத்துல பெண்கள்கிட்ட மனசோ ஆண்கள்கிட்ட மனசோ நிறைய வித்தியாசம் ஒவ்வொருத்த மனசுன்றது வேறுபடும் ஆண்களுக்கு ஒரு மனசு இருக்கும் பெண்களுக்கு ஒரு மனசு எல்லாம் வேறுபடும் என்ன கலர்ல எங்க பாக்கலாம் பெண்களை மாத்தம் கதைக்கிறது பெண்கள் கதைக்க வலிக்கிட்டா நாங்க மனசை பத்தி கதைக்கலையே கதை எங்க பார்ப்போம் எனக்கு முன்னால கதை எங்க இழுத்து விடுறேன் வேண்டாம் நாளைக்கு கல்யாணம் இல்ல கதை வேணுமானா கதைங்க நானும் காய்ச்சி பார்ப்போம் இல்ல என்ன நிக்கிறவங்க எதுவும் நாங்க போய் தான் விட்டு கொடுத்துட்டு போனாங்க எங்களுக்கு பாருங்க நோமலா சொல்றேன் சார்வ வண்டி மாட சொல்லுங்க வண்டில் மாடோட மோசம் நான் சொல்றேன் வண்டில் மாடாவது 2 மாடு எப்படி நினைக்கிறாய் ஒன்றாலையும் கொண்டாலையும் குறை இல்லை அவளுக்கு ஏன்னா அப்படி தேவை அன்றைக்கு ஏனுங்க அம்மான
2000 ரூபாய் எடுத்து கொடுப்பீங்க. அந்த நேஷன் வேலைக்கு கூலி ஆளுக்கு போவான் தெரியுமா? அவங்களுக்கு 4 வாங்க. 10,000 ரூபாய் இருப்பேன். இரவு வேலை ஒட்டி கொண்டு என்னது இந்த 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு தான், நாளையோட சரி. அது மடிச்சு வச்சா 0 அடுத்த கல்யாணத்துக்கு எடுக்க மாட்டீங்க. எப்படி அடுத்த கல்யாணத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் வேணும்? வருஷத்திலேயும் இல்ல, ஒரு வாழ்க்கையில ஒரு தருணம் தான் அது, அந்த நாள் தான் அது. உண்மைதான். இதை விட்டு வேற கல்யாணத்துக்கு போக மாட்டீங்க. அப்படின்னு சொல்லல எங்க ஃபேமிலிக்கா பாக்க நாளைக்கு வந்து இவ்வளவு கிராண்டா நாங்கள் ரெடி ஆகுமோ அவ்வளவு எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஸ்பெஷல் டே. இதுவரைக்கும் இந்த புருஷன் என்ன செய்திருக்காரு உனக்கு? என்னது என்ன செய்ய இப்படி அது உங்களை கரைச்சு கொண்டிருந்த இது விளங்கில இப்ப வந்து திடீரென இதெல்லாம் நான் சொல்ல டைம் இல்ல, நான் என்ஜாய் அவ கொஞ்சம் சாரு பக்கம் டைமை மெயின்டைன் பண்றவா. கட்டிவான கலக்கணக்கண்ண நீ போ போ போ. அதெல்லாம் வேலையா அவளே சொன்ன சரி புறப்படட்டுக்கம். அடிச்சுனா வேண்டுமா? உம்மால வசதி தான் நிம்மதி அந்த ஓடுறீங்க. வாழ்க்கை ஒரு வட்டம். பட்டன் சரியா இருந்தா ஓகே இருக்கு. ஆண்களோ பொறுமையா இருக்கிறாங்க குடும்ப வாழ்க்கையில, பெண்களோ பொறுமையா இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்களோ குடும்ப வாழ்க்கையில பொறுமையா இருக்கிறாங்க, பெண்களோ பொறுமையா இருக்கிறாங்க. இதை நாங்க உங்கள்கிட்ட கருத்தா கேட்டு கொள்ளுகிறோம். கட்டாயமா கமெண்ட் எழுதுங்க. ஆண்களோ பொறுமையா இருக்காங்க குடும்ப வாழ்க்கையில, பெண்களோ பொறுமையா இருக்கு. பொதுவா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரையும் அப்படி சொல்லி 2026 பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ஆம்பளை எல்லாம் பொறுமையா இருக்காங்க. எல்லா விஷயங்களும் ஆம்பளை பொறுமையா இருக்காங்க. கண்டிப்பா ஆம்பளை எல்லாம் பொறுமையா. திருமணத்துக்கு முன்பு முடிய தெரியல, திருமணத்துக்கு பிறகு வந்து அடிச்ச வாங்கலாம். முன்னாடி நீங்க கல்யாணம் கட்டினதுக்கு முன்னாடி கல்யாணம் கட்டணம் பொடியல்ல பாத்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு ஐபோன் ஒன்று வச்சிருப்பாங்க. கழுத்துல ஒரு சங்கிலி கிடக்கும். வார ஹோட்டல பார்த்துட்டு என்னம்மா நம்பர் எடுக்கலாமா கேட்ட பொடியான லிப்பே பொம்பளையில பார்த்தா அப்படி தானே முடிச்சு நடக்காது. கல்யாணம் சிரிச்சா அப்புறம் வீட்டை பிழைக்கும் இல்ல டைமிங் அது கட்டின அப்புறம் ஆம்பளையோட காலத்துல நூல் கொண்டு வந்தோம். பாப்பா பேருக்க நூல் கட்டுவாங்க. 6 மணி ஆனா முடிக்காம வந்து நிக்கிறோம். இப்படி இருக்கிற மும்புடி வந்துடும். அது உண்மையும் அதுதான். ஏன்னு சொன்னால் இப்ப நீங்க அம்மா அப்பாங்களோட இருக்கிற சந்தோஷம் வேற, வைஃபோட இருக்கிற சந்தோஷம் வேற. சரி, ஆம்பளைகளுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னா பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்க்கணும், பிள்ளைகளை நல்ல நிலைமை கொண்டு வரணும், உழைக்கணும். நாங்களும் யோசிக்கணும் தானே. ரெண்டு பிரச்சனை. என்ன சொல்லுங்க? எங்க எப்ப வருவா மாடி அதான் பிரச்சனை. எங்க நிக்கா இப்ப வருவா ரெண்டும் பிரச்சனை. அதுல ஸ்டார்ட் ஆகும். விட்டு கொடுத்து வாழ்வமா இருந்தா கொஞ்சம் ஓகே. ஆனா உண்மையான என்னன்னு சொன்னா விட்டு கொடுப்பு கெட்டு போவதில்லை. அவங்க நீங்க எவ்வளவு நிலைமைக்கு இருக்கீங்கன்னு சொன்னா சிக்கன கல்யாணத்தை பிறகு அது காரணம் பெண்கள். நீங்க எவ்வளவு உழைச்சாலும் ஆம்பளை போன காட்டுப்பாடு கல்யாணத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட்ல வந்து காசு நல்லா காசு இல்ல. கல்யாணத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு உழைக்கணும் நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் பிச்சை அடுத்து அதுக்கு முன்னாடி நீங்க சந்தையில இல்ல இப்ப எப்படி சொல்லுவீங்க? பிறகு சொல்லுவீங்க. பிறகு இல்லையா இருந்தா நாங்க சில வழியில ஜெயில இருந்திருப்போம், செத்து இருப்போம். நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பிரச்சனை. அதாவது வந்து ஒரு ஆம்பளை ஒரு பொடியன் பிறந்தான்னு சொன்னா அவனுக்கு கடமைகள் இல்லாட்டி நீங்க சொல்றது ஓகே. அக்கா தங்கச்சி இருந்தா தகப்பன் இல்லாத இடத்துல, தகப்பன் இல்லாத சூழ்நிலை வந்து இல்லாத இடத்துல வந்து அவனுக்கு கடமை ஓடிடும். அக்கா வீடு கட்டணும், கல்யாணம் வைக்கணும், தங்கச்சி வீடு கட்டணும். அப்படி இல்லை. அப்படியேண்டா இப்ப நான் இப்ப எங்க 7 சகோதரம் இருக்கு. 7 சகோதரத்துல இப்ப நான் சரியான குழப்படியா இருந்தேன். ஒரு கட்டத்துல வந்து இப்படிதான் அக்காக்களை அவங்களுக்கு கல்யாணம் 2 வரைக்கும் அந்த பொறுப்புகளையும் செய்து கொண்டும் குழப்படியே தான் இருந்தேன். நான் கல்யாணத்தை எப்ப கட்டினோம் ஆட்டத்தை எல்லாம் ஒன்றும் செய்யல. அது அப்படியா போயிட்டாங்க. வண்டி புறப்பட்டுட்டு பாய் முன்னோக்கு இருக்கிறார். எவ்வளோ வருவா முன்ன போய்
இந்த பழைய வாழ்க்கையை நீ தான் நின்று அதை புதுப்பிச்சு கொண்டு தெரியுற. கருத்திலே மாறி போச்சு, வயசு மாறலே. நீ நாளும் போகணும் சாமி. I like your lifestyle. சரி போயிட்டு வா. பாருங்க வர பாருங்க. அனுமக்கா ஜோதிது வந்துருக்கா உள்ள இருந்து என்ன சொல்லலாம். உள்ள இருந்து என்ன சொல்ல. இந்த வாழ்க்கைக்கு ஒரு பாட்டு ஒரு மூடன். அப்படித்தான் போறா. இத மனசுல வாயில என்ன எடுத்து கொண்டு வர தெரியுமா? அது உண்மை. நம்மள எல்லாம் அப்படிதான். ஏன் அவள போட்டுட்டா சொல்ற? எப்படியா இருக்கு? யாருக்கு தொப்பி அளவா போட்டுருக்காங்க. அப்படி இல்லை, நிறைய பேர் நிறைய மாற்றங்களோட நிறைய அவங்களோட இருப்பாங்க. சில பேரை பார்த்து சில பேர் நிறுத்தி கொள்றாரு, சில பேர் ஒரே காட்டிலே இருக்கிறாரு. நான் எல்லாம் என்னையும் ஆட் பண்ணிக்கிறேன் குடும்பத்துக்காக. பார்க்க தெரியுது உங்களுக்கு செய்யலாம்னு சொன்னா நிறைய சோதனையில கடந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம் அவரோட இருந்து. ஏன்டா கல்யாண வீடு வருது, அது வருது, இது வருதுன்னு குழந்தையில இருந்து கொஞ்சம் அடை கொண்டு போய் மேக்கப் அதெல்லாம் செய்யறேன். மிஞ்சா பாதி தொழிலோடு நிக்கிறேன். உங்களையும் மேக்கப் படையில கொண்டு விட்டு விடுறோம். மேக்கப் பண்ண எனக்கு வேண்டாம், உடுப்பு வேண்டாம், எதுவும் வேண்டாம். பொம்பளையில கொண்டு ஒரு மேக்கப் கடை இருக்கிறதுல ஆம்பளையில கொண்டு ஒரு மேக்கப் கடை இருக்கா சொல்லுங்க. உங்களுக்கு செலவு தான் எல்லாம் வந்து பெண்கள் இதுல வருமானம் கூட யாருக்கு தெரியுமா? பெண்களுக்குரிய கடையில வருமானம் கூட. ஆண்கள் கடையை திறந்து விட்டு வாடகை காசை கட்டிலாம இருக்கிறாங்க. அப்ப எல்லாம் அப்படின்னு என்ன கோல் பேசிட்டு தெரியாது. நம்ம போனா கட்டுக்கலாம். அம்மானே தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் பேபி ஷாப் இல்லாட்டி லைவ். எனக்கு தெரிஞ்சது சந்திரசோம் குறைஞ்சது அத்தான பழம் வந்து ஒரு அதை நீங்க இப்ப யூஸ் பண்றீங்களோ? போய் கல்யாணம் கட்டின ஒரு ஆசைப்படுறாங்க. அதானே யார் பாக்கோட மட்டும் பூசிருக்காது. நான் போறது இல்லை. நான் சிம்பிளா தான் சொன்னேன். குறைஞ்சது லைவ் ஷாப் இல்லாட்டி நான் பேபி ஷாப். நான் அது கூட இல்லைன்னா சல்லைட்டா போட்டு அக்கா நீங்க கேளுங்களேன், ஆடு மாடு குளிக்கிறாங்க. ஆடு வாழ அப்படி விளையாட சும்மா அப்படித்தான் விடுவேன். உண்மையா தான் சொல்றேன். இல்லாட்டி சல்லைட் தலைக்கு குடி சல்லைட்டு வச்சுட்டு போயிடும். அதான் முடியல போட்டு போயிடுது. உண்மையா அம்மா இப்படி சொல்லாதீங்க, சத்தியமா இப்படி சொல்லாதீங்க. அவ்வளவு கொடுமை செய்கிற மாதிரி நாங்கள் என்ன என்ன செய்யறது? அப்படி இல்லாத சூழ்நிலை நாங்க விட மாட்டோம். அப்படி வேலை அதுக்காக சல்லேட்டு வாங்கி வைக்கிறோம் மாதிரி காய்க்கிறீங்க. இப்படியே சோப்பே போடாம போகலாம். அதுதான் வேணும், இதுதான் வேணும்டா. வாழ்க்கை வந்து இடியோடையே இடியோட போயிடும். நீங்க எத்தனை பணம் கண்டு இல்ல அது பழமொழி. நான் உண்மையை சொல்றேன். எத்தனை பேச வச்சிருக்கீங்க? எங்களுக்கு கல்யாணம் கட்டிட்டோம். எங்களுக்கு ஒன்றும் எங்கட புள்ளியல் வடிவா இருந்து புருஷன் வடிவா தான் காணும். நீங்க இந்த கதைக்கு வந்து நல்லூர் கோயில் திருவிழா நடக்கும் அந்த டைம்ல தான் கேட்போம். அந்த டைம்ல தான் கேட்போம். நாங்க போய் கதைச்சிட்டு வரோம். காசு கையில எவ்வளவு இருக்கு திரும்பி வரோம் தெரியுமா? போயிட்டு வரோம், காசு கூட வாக்கிடக்கு திரும்பி வரோம். நீங்க கேட்ட பேசுகிறீல்ல. அன்றைக்கு ஒரு சின்ன ஒரு பேர்த்டே பார்த்தால் அனிசியா இங்கேன்னு எனக்கு தெரியல. எனக்கு உண்மையா தெரியல. பார்த்தா அங்க நிக்கிறாள். இங்கே பார்க்க நான் அதை சிங்கிள் ஆக்கல நினைச்சேன். ஆயில நிக்கிறாளா அவ்வளவு தூரத்துக்கு அந்த மேக்கப் பண்ணி விட்டுக்கிறாங்க. வருஷத்துல ஒரு எத்தனை ஆப்ஷன் பேருதாப்பா? கேட்ட வருஷத்துல ஒரு நேற்று நீங்க என்ன செஞ்சீங்க? இங்க பாருங்க, இங்க பாருங்க, நேற்று நீங்க என்ன செஞ்சீங்க? இருக்கிற சாரனே வெட்டியோ ரவிசரையோ சேர்த்து தூக்கி போடுவோம். அடுத்த 5,000 சாங்கு சாப்பிடுறதுக்கு நிற்போம். என்ன சொல்றேன், இன்னும் வலுக்கடையில நான் என்ன நான் படுத்திருப்பேன். நான் இங்க போறங்க. நேற்று என்ன செய்ய 12:30 வீட்டை வந்தனுங்க. என்னதை தேடி நீங்க? அம்மா ஏன் போய் சொல்லுவா? கிரீமா தேடுற தெரியுமா? கிளில போய்தான் காடையிலையா சொல்றது தேடி வருது. எனக்கு இல்ல தேடு நான் வந்து ஆரை வச்சுட்டு போயிட்டாரு.
குளிசியத்தோட வா பாத்து கிரீம் ஊத்தி காட்டு இது மாண்ட மோத பார்த்து சொல்லுங்க ஒரு க்ரீம் ஜூஸ் பண்ணுன மாதிரி இருக்கும். எங்க நான் வாங்கி வச்ச முக்காது கிருமி வேற போடுறேன். ஆனா அது வேலை செய்யலன்னு சொல்லலாம் மொழியான ஜூஸ் பண்ணலன்றது போய் போடுறதுதான் இல்லையேன்னு சொல்லி நான் சொன்னேன் பெண்ணன்றைக்கு நாளைக்கு கழிக்க அப்படியே பெண்ணன்றைக்கு கிரீம் போடுறது. இப்படி தலையோட கிரீம் சீதண்டி கொண்டு நான் நிக்கோள் பண்ணி இவங்க எவ்வளவு நேரம் வந்து நான் காட்டுறது தான் தெரிஞ்சது அது மட்டும் தெரியல தானே. எனக்கு மனசுக்கு இருக்கேப்பா தலை இருக்கு மனசுக்கு எனக்கு இருக்கு தலை எப்படி யாரால காரணம் உங்களோட கோபம் தானே. இதே ஒரு பிரச்சனை இல்ல குப்பரை படுங்க மண்பட்டி எடுத்துட்டோம் அப்படி கிடக்குது இல்ல என்ன காரணம்னா கோவம் தான் செய்தது இந்த வேலை. இதுக்கு தாண்டி தம்பி சொன்னா எல்லாத்துக்கும் காரணம்னா மனம்தான். ஏன்னு சொன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு வினையை வச்சா அந்த வினை வந்து பலிக்காது. அந்த வினையை வச்சுட்டான் உனக்கு சொல்லி எங்களோட மனசுக்கு நினைச்சிட்டோமோ அதுதான் வினை. அது வேற கொலஸ்ட்ரால்ன்றதை நாங்க நினைச்சு கொண்டிருப்போமா இருந்தா இரவு படுக்க என்ன சொல்லுவார் தெரியுமா? இரவு படுத்து நித்திர ஓடுறேன் பிடியேக உயிரோட இருக்கிறனோ தெரியாத காட்டடைக்கு வருதோ தெரியாத அன்றைக்கு ஃபுல்லா நித்திரை இல்லையே பொதுவா முலாக துறைக்கு போகணும் கண்ணூர் 2 துறைக்கு போகணும்னு சொன்னா சொல்லி போட்டு சொன்னா உனக்கு நல்ல நித்திரை வருமாண்டு. நான் நினைச்சு கொண்டு வந்தேன் நல்ல நித்திரை கண்ணூர் அதால இல்லை எங்கட மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படி சொல்லக்கூடாது. கந்திஷ்டி என்றது இல்லையோ துடைக்கவும் விட்டுட்டு அதுக்கு ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களா என்ன சொல்றது? அப்படி ஒரு நல்ல மனம் இல்லாட்டி ஒரு பர்ஃபியூம் வாங்கி அடிச்சிட்டாலே ரூம் அப்பாடி அதுக்கு மேலாடி ஒரு சந்தன பூஜை வாங்கி அதுதான் முடி தெரியல முழுகினா கொஞ்சம் மடி நிக்குமா தெரியாது. அசிங்கப்படுத்த கூடாது. 4 போய் அடிக்குங்க மட்டும் தெரியும் என்ன காலத்துல கோட் சூட் எடுக்காது. நீங்க சொன்ன பிளாக் உண்மையா நான் சொல்லிட்டேன் கல்யாண வீட்டுக்கு வேல் உடுப்படுக்கணும் அண்டை ஜாழ்ப்பாணம் போய் பார்த்தேன். நான் போன வருஷம் ஒரு கருப்பு ஜோசர் எடுத்தது கிடக்குது. நான் ரெடி பண்ணிட்டேன். அது இப்போ தானாக்கு பழைய உடுப்பு தானே போட போறேன். அதான் விருப்பம். அது கிடக்குது. அது நல்ல ஜோசர் அயன் பண்ணி விட்டா சரி. மற்ற சேச்சி போடுற உள்ள சேர்க்கிறாரு. ஆகல நடிக்க கூடாது. இப்படி ஆசை இல்லைன்னு நடிக்க கூடாது. ஓவரா சரியா ஓவரா நடிக்க கூடாது. கல்யாணம் அண்டைக்கும் பீரி எடுத்து போடும். அண்டை எல்லாருமே சுமன் அவர் கொஞ்சம் அழகுல கொஞ்சம் மேம்படுத்துறது கூட சும்மா விடுவார். அது வேலை விஷயம். அது மாதிரி இல்ல ஒரு இடத்துக்கு போய்க்கலாம். நாங்க அதுக்கேற்ற மாதிரி தானே போகணும். தொழில்ன்றது வந்து சொல்லிக்கொள்ள மற்ற வீட்டுல வந்து அந்த இதுவரை செய்யறவன் அப்ப நீங்க மாடு மயில் கூட வண்டி மாடு 4-5 தொழில் இருக்கு. இல்ல அதை கொண்டு இழுக்க வேணுமே கொண்டு வழி நடத்த வேணும். ஓய் நீங்க வழி நடத்துறீங்களா? சும்மா நடிக்கிறாரு இவர் நல்லா தெரியுமா? முக்காவாசியும் பொறுப்பு நான் தான் எடுத்திருக்கேன். ஆனா சொல்றாரு இப்ப ஆளுக்கு ஏலாது நான் தான் நல்லா செய்யணும். நீயோ நான் ஒன்று வாழாது என்று அதிலே நான் விட்டு கொடுத்துருப்பியாம இருக்கிறேன். இல்ல இங்க இருந்தது நான் இப்ப இங்க போட்டிங்க மட்டும் சாவியெல்லாம் விட்ட கேட்டாலும் தருவாரு. கதை கேட்க கதைக்கலாம் வாயால கதை எல்லாம் கதைக்கலாம். செயல்பாட்டுல வந்து செய்யலாம். செயல்பாட்டுல சின்ன